கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இரவு நேரத்தில் வேகமாக வந்த கார் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது மோதியதில் வாக்குவாதம் முற்றி ஓட்டுநரை காரில் இருந்த 4 பேர் தாக்கினர். இதில் அவர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். என்ன நடந்தது என்ற கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பரிமளா இணைப்பில் இருக்கிறார். பரிமளா, வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி, நேற்று இரவு கோவை காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் பேருந்தினுடைய டிரைவர் மற்றும் மது போதையில் வந்த இளைஞர்களுக்கிடையே மோதல் சம்பவமானது நடந்தேறியிருக்கிறது. அந்த காட்சிகளையும் நம்மால் தற்பொழுது பார்க்க முடிகிறது. காயமடைந்த டிரைவர் தற்பொழுது கோவை அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார். நேற்றிரவு சுமார் 1 மணி அளவில் கோவை காந்திபுரம் திருவள்ளுவர் பேருந்து நிலையத்தில் அரசு பஸ் டிரைவர் மீது தாக்குதல் சம்பவமானது நடந்தேறியிருக்கிறதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. கோவை அரசு பஸ்ஸானது நேற்று இரவு சேலத்தில் இருந்து கோவை வந்துள்ளது. கோவையிலிருந்து எர்ணாகுளம் கிளம்புவதற்காக தயார் நிலையில் இருந்த பேருந்தானது சுமார் 1 மணி அளவில் அந்த பேருந்தில் பயணிகளையும் ஏற்றிக் கொண்டிருந்தது. அப்பொழுது டிரைவர் டயரை தட்டி பார்ப்பதற்காக பஸ்ஸின் பின்புறம் இறங்கியதாகவும் கூறப்படுகிறது. அப்பொழுது அந்த பகுதியில் மகேந்திரா தார் வாகனத்தை இயக்கிக் கொண்டு இளைஞர்கள் 4 பேர் உட்பட பெண் ஒருவர் அந்த பேருந்து நிலையத்திற்கு அருகில் வந்ததாகவும், மேலும் பஸ் நிற்கக்கூடிய இடத்தில் அந்த வாகனத்தை நிறுத்தியதாகவும், மேலும் பேருந்து நிலையத்தில் அதிவேகமாக காரை இயக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் டிரைவர் மகேந்திரன் அவர்களை பார்த்து கேள்வி எழுப்பியதில் இரு தரப்பினருக்கிடையே கடும் வாக்குவாதமானது நடந்தேறி இருக்கிறது. இதில் காரில் வந்த 4 பேர் மற்றும் ஒரு பெண் உட்பட டிரைவரை அந்த சம்பவ இடத்திலேயே தாக்கி இருக்கின்றனர். இந்த நிலையில்தான் அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அவரை காப்பாற்றக்கூடிய அந்த காட்சிகளும் தெளிவாக பதிவாகி இருக்கிறது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த காரை இயக்கி வந்த நபர்கள் மது போதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. எதற்காக அந்த நேரத்தில் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தார்கள் என்பது குறித்து தற்பொழுது காவல்துறையினர் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். கனிமொழி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பரிமளா.